லாபத்தை சனி இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம வீட்டை பார்த்துட்டே இருக்கிறதால 3ஆம் பார்வை சனி வந்து அவ்வளோ ஸ்லாக்கியமாக இருக்காது. எப்படாப்பா இவன் ஏமாறுவான் இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுவும் நமக்கு உறவினர்கள் ஹெல்ப் இருந்தாலுமே நம்ம எப்போ கீழே விடுவோம், வழிக்கு விடுவோம், நம்ம சிரிக்கலாம் அப்படின்னே காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு சிலர் தான். ஆனால் அவர்களை நம்ம இக்னோர் பண்ணுறதுங்கிறது நல்லது, பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிச்சு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கவலைப்படாமல் இருங்க. புதுசாக ஆரம்பிக்கக்கூடியது 2026 அப்படின்னா ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு ஆரம்பிங்க. எடுத்தவங்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் பண்ணிடணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஒரு வழிகாட்டுதல், அதாவது அந்த பிஸ்னஸில் ஒன்று நம்முடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாள் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஃப்ரெண்டினுடைய தாயார் தகப்பனார் அப்படிப்பட்டவங்க, அல்லது நமக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதியின் சப்போர்ட்டு, ஒரு ஆன்மீகவாதியின் சப்போர்ட், இப்படி வைத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தால் 2026 பரிமளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா நஷ்டம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் இழுத்துட்டே போகும் சார். பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே நம்ம நினைப்போம் ஒரு 3 மாதத்தை ஒரு பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணலான்னு. அது வந்து 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்